ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு மிக்ஸ் மீடியா. நம்ம இன்றைக்கி சப்பாத்திக்கு சைட் டிஷ் செய்ய போகிறோம். அதுலேயும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான தாபா ஸ்டைல் கிரேவி பண்ண போகிறோம். அதுலேயும் பன்னீர் யூஸ் பண்ணி நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய குழந்தைங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்களுடைய ஃபேவரட்டான பன்னீர் யூஸ் பண்ணி பன்னீர் கிரேவி செய்கிறோம், அதுவும் தாபா ஸ்டைலில். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த கிரேவி செய்யறதுக்கு தனியாக ரொம்ப மசாலா அதெல்லாம் எதுவுமே இல்லை. கடாய் யூஸ் பண்ணிப்போம். கடாயில் கீ ஆர் ஆயில் யூஸ் பண்ணிவிட்டு கரம் மசாலாவான பட்டை, கிராம்பு, சோம்பு இதெல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு லைட்டாக கொஞ்சம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நிறைய பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன்ஸ் ஆட் பண்ணிப்போம். இந்த ஆனியன்ஸ் நல்லா அந்த ஆயில் அண்ட் கீயில் வந்து வணங்கி ரெடியாகி வரட்டும். அது கூடவே நம்ம இப்போ கிரேவிக்கு தேவையான டொமேட்டோ வந்து நம்ம அப்படியே ஸ்லைஸ் பண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நம்ம கொஞ்சமாக பேஸ்ட் பண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி டொமேட்டோ அண்ட் கேஷ்யூ ஆட் பண்ணி ஒரு பேஸ்ட் அரைச்சிட்டு வரேன். இந்த கிரேவிக்கு அப்படியே நம்ம எல்லாமே போட்டாலும் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம பியூரியாக போட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும். ப்ளஸ் கேஷ்யூலாம் போடும்பொழுது நம்மளுடைய கிரேவி நல்லா க்ரீமி டெக்ஸ்டர் கிடைக்கும். அதுக்காக நம்ம இன்றைக்கி இது எல்லாமே ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இது ரெண்டுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டு அந்த ரா ஸ்மெல் போயிட்டு ஆயில் செப்பரேட் ஆகும். இந்த ஸ்டேஜில் நம்ம காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணோன்னா தான் நம்மளுடைய கிரேவி நல்லா ரெட்டிஷ் கலரில் வரும். அப்போ தான் நம்ம கிரேவியோடைய அப்பியரன்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நார்மல் சில்லி பவுடர் ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு அந்த கலர் கிடைக்காது. அந்த கலர் இல்லை அப்படின்னா நம்மளுடைய கிரேவியோடைய அப்பீலிங் அவ்வளோ நல்லா இருக்காது. அதனால் எஸ்பெஷலாக இந்த இடத்துல நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு நமக்கு இன்னும் ஸ்பைஸ் பத்தலை அப்படின்னா நம்ம நார்மல் சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக டர்மரிக் பவுடர் அண்ட் தனியா பவுடர் வந்து நம்ம இங்கே 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம். எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கலங்கி வரட்டும். ஃபைனலாக நம்ம வந்து என்ன பண்ணலான்னா கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணிப்போம். அதை நல்லா கையில் க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணணும். சிம்பிளாக அப்படியே நம்ம போடாமல் கொஞ்சம் க்ரஷ் பண்ணி போட்டிங்க அப்படின்னா நல்லா அந்த ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும். ஸோ இது எல்லாமே ஃபைனல் டச்சாக ஆட் பண்ணிவிட்டு அடுத்ததாக ஒரு 1/2 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணணும். அப்போ தான் நம்ம கிரேவி கொஞ்சம் லைட் ஸ்வீட்டிஷ் டிச் கிடைக்கும். அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த பன்னீரை இங்கே ஆட் பண்ணிக்கலாம். குட்டி குட்டி க்யூப்ஸாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா பொறுமையாக கலக்கி விடுங்க. கொஞ்சம் ஸ்லோவில் வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த பன்னீரோடைய ஃப்ளேவர் எல்லாமே நம்ம கிரேவியில் இறங்கிடும். கிரேவி நல்லா திக்காக சூப்பராக கிடச்சிரும். இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் நம்மளோட சேனலில் ஷேர் பண்ணியிருக்கோம். போய் செக் பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணியும் பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுங்கள். இந்த கிரேவி சப்பாத்தி அண்ட் கீ ரைஸ்க்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி இன்னும் பல ரெசிபீஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காத்துருங்க. டாட்டா, பாய் பாய்.